ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நம்ம ஆசனாசன் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம உடலோட பக்கவாட்டு சதைகள் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். நாம் நிறைய உடற்பயிற்சி செஞ்சாலும் அவ்வளவு சீக்கிரமாக போகாது. ஸோ இதை குறைக்கிறதுக்கு இந்த சைடு மசில்ஸில் இருக்கிற ஃபேட் எல்லாத்தையுமே நல்லா பர்ன் பண்ணுறதுக்கு நாம் தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டிய 2 ஒண்டர்ஃபுல்லான ஆசனாஸை பார்க்கலாம். இதை தொடர்ந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே வாங்க. கொஞ்சம் காலம் எடுக்கலாம். ஒரு மாதம், ஒரு 40 நாட்கள் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே இந்த உடலில் இருக்கிற அந்த சைடு மசில்ஸ் மட்டும் சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகிறத உங்களால் ரொம்ப சீக்கிரமாக பார்க்க முடியும். நீங்கள் தொடர்ந்து யோகா பயிற்சி செஞ்சுட்டே வர்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆசனங்களை ஒரு 30 செகண்ட்ஸ் அண்ட் 3 செட்ஸ் வரைக்கும் வந்து பயிற்சி செய்யுங்க. இப்போ தான் நீங்கள் புதிதாக துவங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு யோகா ஆசிரியரோட பரிந்துரையை கேட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த 2 ஆசனங்களையும் எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். முதலாவதாக செய்ய போகிற ஆசனம் திரிகோணாசனம், ட்ரையாங்கிள் போஸ் அப்படி சொல்லுவாங்க. கால்களை வந்து இந்த மாதிரி சைடில் நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு 2 முட்டிகளையுமே நேராக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. கைகள் 2ஐயும் தோள்பட்ட அளவில் இந்த மாதிரி வந்து நீட்டிட்டு உங்கள் அப்பர் பாடியை மெதுவாக வலது பக்கமாக வளைச்சி உங்களோட உள்ளங்கையால் வலது பாதத்தை போய் தொட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா மெதுவாக இடது பக்கம் திரும்பி இடது உள்ளங்கையை பார்க்கணும். இதில் ஒரு 10 வினாடிகள் மட்டும் ஸ்டே பண்ணுங்கள். அப்புறமா மேலே வந்துடுங்க. இதே மாதிரி அடுத்த பக்கமும் மெதுவாக வளைஞ்சி உங்களோட வலது உள்ளங்கையை பார்க்கணும். இதுலேயும் வந்து ஒரு 10 வினாடிகள் மட்டும் ஸ்டே பண்ணுங்கள். ஸோ இடது பக்கம் வலது பக்கம் 2 முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து 1 செட் அப்படின்னு வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி ஒரு 2 செட்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. நம்ம உடலில் சைடு மசில்ஸில் நல்லா ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கிறத இந்த ஆசனா பண்ணும்போது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். சைடு மசில்ஸ்க்கு நம்ம ஸ்ட்ரெச் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ட்விஸ்டிங், உடலை வந்து நல்லா திருகிற மாதிரியான ஒரு யோகா போஸையும் நம்ம வந்து பயிற்சி செய்யணும். அதுக்கு கால்களை அதே மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ரிவால்வ்டு ட்ரையாங்கிள் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்களை அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு கைகள் 2ஐயும் தோள்பட்ட அளவில் அந்த மாதிரி நீட்டிட்டு உங்களோட வலது உள்ளங்கையை மெதுவாக எடுத்துகிட்டு போய் அதை இடது பாதம் பக்கத்தில் வைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதை தாண்டி வச்சிங்கனாலும் நல்லது தான். இந்த மாதிரி வச்சுட்டு மெதுவாக திரும்பி இடது உள்ளங்கையை பார்க்கணும். இதில் ஒரு 10 வினாடிகள் அப்படியே உடலை வந்து நிலைநிறுத்த முயற்சி செய்யலாம். அதே மாதிரி இடது கையை மெதுவாக வலது பக்கம் கொண்டு போய் கீழே வச்சுட்டு வலது உள்ளங்கையை மேல் நோக்கி திருப்பி பார்த்து இதுலையும் வந்து ஒரு 10 வினாடிகள் நிலைநிறுத்தத்துக்கு முயற்சி செய்யலாம். இந்த ஆசனத்தையும் 2 செட் வரைக்கும் பயிற்சி செய்யலாம். இதுதான் சைடு மசில்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஆசனங்கள். சைடு மசில்ஸை குறைக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 2 ஆசனங்களும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு ஆசனாசன் முத்ராஸோட உங்களை நான் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.